தம்பி தம்பி கடவுளுக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து தூக்கி விடுமாட்டை எடுத்து உன் தோலை உயர்த்து தூக்கி விடுமாட்டை எடுத்து எதையும் முடிக்கும் இதயம் கண்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி கடவுளுக்குள் இருக்கும் உன்னை நாளைய நாட்டின் தலைவரும் நீயே நம்பிக்கை கொண்டு ஆதாய கங்கை காட்டாள் சாராய கங்கை காயாடடா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாடடா குடிச்சவன் போல இருப்பான் குடும்பத்தை வீட்டில் வைப்பான் தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா அட உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி கடவுளுக்குள் இருக்கும் உன்னை நம்பி முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா 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 டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா இருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும் நந்தவனமே ரோஜா இருக்கும் முல்லை இருக்கும் கல்லூரி இல்லை முற்றுப்புள்ளியே வினைகளெல்லாம் முதல் சிறகு வானுக்கும் வெள்ளை உண்டு நட்புக்கில்லையே இன்று வரலாம் துன்பம் வரலாம் நண்பர் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே மூடாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா பறக்குமான பறவை எதிலோ அந்த பறவை கல்லூரி வந்தான் எங்கள் வேடம் தாங்கள் கனிமலர்கள் கூட படிக்கும் கால் மனதில் சாரல் அடிக்கும் கல்லூரி வாழல் எங்கள் வேடம் தாங்கள் காலவரையில் துணிதிரியும் எதிர்வழியில் கண்ணீரை கண்டதில்லை தென்றல் சா
இப்பள்ளியின் முதல் பொறுப்பு தலைமை ஆசிரியராக திரு எஸ் செந்தில் முருகன் அவர்கள் பணியேற்றார். அவருடன் 3 ஆசிரியர் பெருமக்கள் பணியாற்றினார்கள். திரு செந்தில் முருகன் என்பவர் பக்கத்தில் குரமண்டல் ஹைஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் தான் இதுக்கு இன்சார்ஜ் இருந்தார், முதல் ஆரம்ப தலைமை ஆசிரியர். தற்போது இப்பொழுது அவர் செய்யாறு மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியராக திரு ஏ ஜீவேந்திரன் அவர்கள் 2/3/2005 அன்று பணியேற்றார். அவரை தொடர்ந்து திரு சரவண ஆறுமுகம், திருமதி எஸ் பிரபாவதி, திருமதி வி சங்கீதா அவர்கள் 1/6/2023 அன்று பணியேற்று 5வது தலைமை ஆசிரியராக இப்பள்ளியில் தற்போது பணியாற்றி வருகிறார். 2014-15 கல்வியாண்டில் முதல் உயர்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் எண்ணிக்கை ஆண்கள் 33, பெண்கள் 40, மொத்தம் 73 மாணவர்கள். 2024-25 இந்த ஆண்டு கல்வியாண்டில் மாணவர்கள் எண்ணிக்கை 53 கூட்டல் 62 115 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பள்ளியின் சிறப்பம்சமாக பல்வேறு மன்றங்கள் செயல்பட்டு வருகிறது. அவற்றும் சில: இளம் செஞ்சிலுவை சங்கம் JRC, எமது பள்ளி மிளூரும் பள்ளி, போதைப் பொருள் ஒழிப்பு மன்றம், வானவில் மன்றம், வினாடி வினா மன்றம், நெகிழி தவிர்ப்பு குழு, தொன்மை பாதுகாப்பு மன்றம், தமிழ் மன்றம், ஆங்கில மன்றம், கணித மன்றம், அறிவியல் மன்றம், சமூக அறிவியல் மன்றம். இம்மன்றங்களை அனைத்தும் பொறுப்பாசிரியர்கள் மூலம் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 2024-25 இக்கல்வியாண்டில் இப்பள்ளியின் வளர்ச்சி பணிகள் எந்தெந்தெல்லாம் வளர்ச்சியாயிருந்த நாங்கள் இந்த வருஷத்துல என்னென்ன அந்த பள்ளிக்கு கிடைக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியர், பிடி அமைப்பு, SMC அமைப்பு, ஒன்றிய கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கிராம பொதுமக்களின் பெருமுயற்சியால் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு இடம் ஒதுக்கப்பட்டு தற்போது நபார்டு வங்கி திட்டத்தின் மூலம் 1,82,00,000 மதிப்பிலான கட்டிடம் பொதுப்பணித்துறை மூலம் கட்டிடம் கட்ட தொடங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். SRC ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலம் ரூபாய் 1,16,50,000 மதிப்பிலான தலைமை ஆசிரியர் அறை கட்டும் பணியினை துவக்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திட்டம் நம்ம ஊரு நம்ம ஸ்கூல் பள்ளி என்ற திட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆளுகை அவருடைய செயல்பாட்டிற்கு இந்த கட்டிடம் கட்டித்தரப்பட உள்ளது. 3. வகுப்பறையில் பழுதடைந்து இருந்த மின் இணைப்புகள், சுவிட்ச், ஃபேன், வயர்கள் மற்றும் இன்வெர்டர் போன்றவற்றை பொதுப்பணித்துறையின் மூலம் சரி செய்து தரப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கெல்லாம் மேலாக பள்ளி துவங்கி 14 ஆண்டுகளுக்கு பிறகு தலைமை ஆசிரியரின் பெருமுயற்சியால் இப்பள்ளியில் கல்வி புரவலர்கள் திட்டத்தை செயல்படுத்தி சுமார் 35 கல்வி புரவலர்களை சேர்த்துள்ளார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவற்றின் மொத்த தொகை ரூபாய் 40,000 ஆகும். இத்திட்டத்தில் சேர்ந்துள்ள அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாருமே சேரலாம், யார் வேணாலும் சேரலாம். குறைந்தபட்ச தொகை 1000 ரூபாய், அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் தரலாம். இந்த பள்ளி கல்வி புரவலர் திட்டத்துடைய நீங்க கொடுக்கிற பணத்தை உங்க பேர்ல டெபாசிட் பண்ணிடுவோம். அந்த பணத்தை எந்த ஹெட்மாஸ்டராலையும் எடுக்க முடியாது. அதுல வர வட்டி மட்டும்தான் PTO சேர்ப்பாங்க. அந்த வட்டி மட்டும்தான் செலவு பண்ண முடியும். அந்த அசல் இந்த பள்ளி இருக்கும் வரை யாரும் அதை எடுக்க முடியாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 35 பேர் உங்க பேர் அந்த போர்டில் எழுதியிருக்கிறோம், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க யார் வேணாலும் சேரலாம். நன்றி.
அடுத்த நாம் முதல்வன் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் வழிகாட்டும் பயிற்சி நம் பள்ளியின் ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. என்எம்எஸ், என்டிஎஸ், ட்ரஸ்ட் போன்ற புரட்சித்தலைவருக்கு ஆசிரியர் கொண்டு சிறப்பு பயிற்சி மாணவர்கள் அளிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு என்எம்எஸ் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 27 பேரும், ட்ரஸ்ட் 9ஆம் வகுப்பு 16 பேரும், முதல்வர் கல்வி உதவித்தொகை 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் செய்யாருக்கு சென்று அவருடைய தேர்வை எழுதியிருக்கிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசால் நடத்தப்பட்ட கலை திருவிழா போட்டிகளில் மாணவர்கள் வட்டாரம் மற்றும் மாவட்ட அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வட்டார அளவில் பரிசு பெற்றவர்கள் 12 பேர், மாவட்ட அளவில் கலந்து கொண்டவர்கள் 5 பேர் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்திற்கும் மேலாக நம் பள்ளி தலைமை ஆசிரியர் மாநில அளவில் நடைபெற்ற கனவு ஆசிரியர் போட்டியில் கலந்து கொண்டார்கள். மாநில அளவில் வெற்றி பெற்ற முதல் 50 ஆசிரியர் பெருமக்களை நமது அரசாங்கத்தின் மூலம் பாரிஸ் வெளிநாடு சுற்றுப்பயணம் அழைத்துச் சென்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு பாரிஸ் சென்று வந்தார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் காமராஜர் பிறந்த நாள் மற்றும் தேசிய விழாக்கள் பள்ளியின் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களை உற்சாகப்படுத்த ஒற்றுமை மற்றும் தன்னம்பிக்கை வளர்க்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 குழுவாக பிரிக்கப்பட்டு உரிய பேட்சுகள் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசால் வழங்கப்படும் காமராஜர் விருந்திற்கு இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் 2 மாணவர்கள் பெயர் பட்டியல் இப்பள்ளியின் சார்பில் அனுப்பப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த காமராஜர் அவார்டுல செலக்ட் ஆன அந்த மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் அரசாங்கம் தருவாங்க. ஆனா அந்த 2 மாணவர்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ரிசல்ட் தேர்ச்சி 10ஆம் வகுப்பு பொது தேர்ச்சி 2022-23 31 மாணவர்கள் எழுதினாங்க. அதுல 22 பேர் பாஸ், 9 பேர் ஃபெயில், 71% பெற்றிருந்தார்கள். இப்போது இருக்கின்ற தலைமை ஆசிரியர் சென்றாண்டு பொறுப்பேற்றவுடன் 2023-24 24 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். அதில் 22 பேர் பாஸ் தேர்ச்சி பெற்றார்கள், 2 பேர் தோல்வியடைந்தனர். பள்ளியினுடைய சதவீதம் 91.67 92% ஆகும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக அரும்பாடுபட்ட தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கல்வியாண்டில் பயிலும் 2024-25 பயிலும் 18 மாணவர்களும் 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி சதவீதத்தை கண்டிப்பாக உறுதியாக பெறுவோம் என்பதை அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இப்பள்ளிக்கு ஒத்துழைப்பை வழங்கி வரும் பிடிஏ தலைவர், உறுப்பினர்கள், எஸ்எம்சி தலைவர், உறுப்பினர்கள், முன்னாள் பிடிஏ தலைவர், ஒன்றிய குழு தலைவர், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.